Morning students. Today we are going to see the continuation of modules. So modules பார்த்தீங்கன்னா standard modules 3 types பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் தேர்ட் டைப் பார்த்தீங்கன்னா பைத்தான் கேட் ஆப்ஷன் மாடியூல். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன மாடியூல்ஸ் பார்த்துறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிஸ். ஓகேங்களா, ஸோ பைத்தான் ஓஎஸ் மாடியூல் ஒன்று, இன்னொன்று வந்து சிஸ் ஆர்குமெண்ட் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதாவது பைத்தான் சிஸ் மாடியூல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அது பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து தேர்ட் மெத்தட் வந்து பைத்தான் கேட் ஆப்ஷன் மாடியூல். ஸோ the gate option module of a Python helps you to pass command line options and arguments. This module provides two functions to enable command line argument passing. ஸோ இதில் பாருங்கள் கேட் ஆப்ஷன் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்மளுடைய கமாண்ட் லைன் ஆப்ஷன்ஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்காக நாம் வந்து இதை வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து டூ ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அது என்னென்ன பார்க்கலாம். கேட் ஆப்ஷன் டாட் கேட் ஆப்ஷன் மெத்தட். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் பாருங்கள். திஸ் மெத்தட் பாசஸ் கமாண்ட் லைன் ஆப்ஷன்ஸ் அண்ட் பேராமீட்டர் லிஸ்ட். ஸோ இந்த கேட் ஆப்ஷன் டாட் கேட் ஆப்ஷன் மெத்தட் வந்து ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம கமாண்ட் லைன் ஆப்ஷன்ஸையும் நம்மளுடைய பேராமீட்டர் அதாவது ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த லிஸ்ட்டையும் ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து இது யூஸ் பண்ணுறோம். இதுக்கான சின்டெக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆப்ஷன்ஸ் கமா ஆர்குமெண்ட்ஸ் ஈக்குவல் டு கேட் ஆப்ஷன்ஸ் டாட் கேட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க ப்ராக்கெட்டில் வந்து நம்மளுடைய ஆர்குமெண்ட் வேரியபிள் கமா அடுத்தது ஆப்ஷன்ஸ் அண்ட் லாங் ஆப்ஷன்ஸ். ஸோ இவ்வளோ நம்ம கொடுக்கணும். ஹியர் இஸ் த டீட்டெயில் ஆஃப் த பேராமீட்டர்ஸ். ஸோ இதில் ஒவ்வொன்றை பற்றி நமக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆர்குமெண்ட் வேரியபிள் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். திஸ் இஸ் த ஆர்குமெண்ட் லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் டு பி பாஸ்ட். ஓகேங்களா, ஸோ ஆர்குமெண்ட் லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வேரியபிள் அப்படின்னா அதோடைய வேல்யூஸ். ஓகே, ஸோ அந்த வேல்யூஸை டு பி ஸ்ப்ளிட்டட். ஸோ ஆர்குமெண்ட் வேரியபிள் கிடையாது, அது ஆர்குமெண்ட் வேல்யூ. ஓகே, so in our program the complete command will be passed as a list. Okay, next options. This is a string of option letters that the Python program recognizes for input or for output with options like I or O. ஸோ இது பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ் அப்படின்றது வந்து நம்ம வந்து இன்புட்டுக்கு வந்து ஐ அப்படின்னும் அவுட்புட்டுக்கு வந்து ஓ அப்படின்ற ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம வந்து ஆப்ஷன் லெட்டர்ஸை வந்து கொடுத்துக்கலாம். அது பார்த்திங்கன்னா தட் ஃபாலோட் பை ஏ கோலன். ஸோ அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து கோலன் சிம்பிள் யூஸ் பண்ணணும். ஹியர் கோலன் இஸ் யூஸ் டு டினோட் த மோடு. ஓகேவா, ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து லாங் ஆப்ஷன்ஸ். திஸ் பேராமீட்டர் இஸ் பாஸ்டு வித் ஏ லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ். ஸோ இது ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸை வந்து நம்ம பாஸ் பண்ணுறதுக்காக லாங் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஆர்குமெண்ட் ஆஃப் லாங் ஆப்ஷன்ஸ் ஷுட் பி ஃபாலோட் பை அன் ஈக்குவல் சைன். In our program, the C++ file name will be passed as a string and I also will be passed along with to indicate it as the input file. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா C++ ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா, ஸோ அது வந்து நம்ம வந்து ஸ்ட்ரிங்காக வந்து பாஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இதில் இன்புட் ஃபைல் வந்து ஐ அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணோம். ஓகே, கெட் ஆப்ஷன் மெத்தட் ரிட்டர்ன்ஸ் வேல்யூ கன்சிஸ்ட் ஆஃப் 2 elements. ஸோ அந்த கெட் ஆப்ஷன் மெத்தடில் பார்த்திங்க அப்படின்னா 2 elements வந்து ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்றாங்க. ஸோ ஈச் ஆஃப் தீஸ் வேல்யூஸ் ஆர் ஸ்டோர்ட் செப்பரேட்லி இன் 2 different லிஸ்ட். ஸோ ஆப்ஷன்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ இந்த 2 வேல்யூஸுமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறோம் லிஸ்ட்டில். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது ஆப்ஷன், இன்னொன்று வந்து ஆர்குமெண்ட்ஸ். ஆப்ஷன் கண்டென்ட்ஸ் லிஸ்ட் ஆஃப் ஸ்ப்ளிட்டட் ஸ்ட்ரிங்ஸ் லைக் மோட், பாத் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷன்ஸ் வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ண பாருங்க. அது என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மோடு இன்புட் மோடா அவுட்புட் மோடான்னு இருக்கும். அடுத்து பாத் இருக்கும். ஸோ அந்த ப்ரோக்ராமுடைய ஃபுல் பாத் இருக்கும். அண்ட் அதோடைய ஆர்குமெண்ட்ஸ் என்னவோ அதெல்லாம் இருக்கும். கண்டெய்ன்ஸ் எனி ஸ்ட்ரிங் இஃப் அட் ஆல் நாட் ஸ்ப்ளிட்டட் பிகாஸ் ஆஃப் த ராங் பாத் ஆர் மோட். Arguments will be an empty array if there is no error in splitting strings by get option. Arguments பார்த்தீங்க empty array அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். The Python code which is going to execute the C++ file P4 in command line will have the get option method like the following one. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆப்ஷன் கமா ஆர்குமெண்ட்ஸ் ஈக்குவல் டு get option டாட் get option ஆர்குமெண்ட் வேல்யூ கமா ஐ கோலன் கொடுக்குறோம் பாருங்கள். இந்த மாதிரி தான் கொடுக்கணும். இன்புட் மோட் கோலன் கொடுக்கணும் கமா நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய பாத் நேம். ஸோ ஐ ஃபைல் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகே, ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்து. ஸோ இப்படி தான் கொடுக்கணும். இதுதான் சின்டெக்ஸ். இதில் ஆப்ஷன்ஸ் கண்டைன்ஸ் ஆப்ஷன் அப்படின்னா அந்த இடத்துல என்ன இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய மோட் கொடுக்கணும், ஃபுல் பாத் நேம் கொடுக்கணும். இன்புட் மோட் ஆர் அவுட்புட் மோட். ஸோ இன்புட்னா ஐன்னு கொடுக்கணும், அவுட்புட் மோட்னா ஓன்னு கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு ஹைஃபன் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய ஃபைலுடைய ஃபுல் பாத், என்ன ட்ரைவ் என்ன ஃபோல்டரில் ஸ்டோர் பண்ணியிருக்கோமோ அதை ஃபுல்லாக கொடுக்கணும். ஓகேங்களா, ஸோ அப்போ அந்த ஐ அப்படின்றதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் நத்திங் பட் மோட் ஷுட் பி ஃபாலோடு பை கோலன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாத் அப்படின்றது வேல்யூ நத்திங் பட் த அப்சொல்யூட் பாத் ஆஃப் C++ ஃபைல். ஓகேவா, ஸோ அப்சொல்யூட் பாத் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
In our examples, since the entire command line commands are passed and no leftover argument, the second argument args will be empty. If args is displayed using print command in display the output as so square bracket இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ print arguments கொடுத்துறாங்க. நெக்ஸ்ட் ஸ்கொயர் bracket இந்த மாதிரி நம்ம கொடுக்கணும் அப்படின்றாங்க. ஓகே, so you can check out the full list of Python standard modules and what they are for. These files are in the library directory inside the location where Python is installed. Okay, ஸோ உங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க. Some more command for wrapping C++ கோடில் வேறு என்னென்ன கமாண்ட்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த கமாண்டை பாருங்கள். இஃப் டபுள் அண்டர்ஸ்கோர் கொடுத்துருக்காங்க, நேம் டபுள் அண்டர்ஸ்கோர் ஈக்குவல் டு கொட்டேஷனுக்குள்ளே பாருங்கள், சிங்கிள் கோட்ஸ்க்குள்ளே டபுள் அண்டர்ஸ்கோர் மெயின் டபுள் அண்டர்ஸ்கோர் கொடுத்து கோலன் கொடுத்துருக்காங்க. ஸோ மெயினில் பாருங்கள் சிஸ்டம் டாட் ஆர்குமெண்ட் வேல்யூவில் 1ன்னு கொடுத்து ஸ்டார்டிங் வேல்யூ கொடுத்து கோலன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ என்னன்னு கொடுத்துருக்காங்க, ஸ்பெஷல் வேரியபிள் இன் பைத்தான். இந்த நேம் அப்படின்றது ஸ்பெஷல் வேரியபிள் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது. சின்ஸ் தேர் இஸ் நோ மெயின் ஃபங்க்ஷன் இன் பைத்தான், when the command to run a Python program is given to the interpreter, the code that is at level 0 indentation is to be executed. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, நோ மெயின் ஃபங்க்ஷன் இன் பைத்தான். ஸோ நம்ம கொடுக்குற ப்ரோக்ராமில் மெயின் ஃபங்க்ஷன்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னும் போது ஸோ அதை ரன் பண்ணும்போது என்ன பண்ணணும், ஸோ இன்டர்பிரேட்டர் வந்து அந்த கோடுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இன்டென்டேஷன் கொடுக்கணும். ஓகேங்களா, 0 இன்டென்டேஷன் இஸ் எக்ஸிக்யூட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. However, before doing that, interpreter will define a few special variables. Name is one such special variable which by default store the name of the file. ஓகேங்களா, ஸோ இது நேம் அப்படின்றது டிஃபால்ட் 1 மார்க்ஸில் கேட்பாங்க. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. If the source file is executed as the main program, the interpreter sets the name variable to have value as main. Okay, so name அப்படின்றது built-in variable which evaluates to the name of the current module அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இதை எக்ஸாம்பிளோட கொடுத்துருக்காங்க கீழே பாருங்கள். ஸோ மெயின்னு கொடுத்து அதில் வந்து சிஸ்டம் டாட் ஆர்குமெண்ட் வேரியபிளோட வந்து ஸோ கொடுத்துருக்காங்க. ஒரு இனிஷியல் ஸ்டேட் வந்து 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, இஃப் த கமாண்ட் லைன் பைத்தான் ப்ரோக்ராம் இட் செல்ஃப் இஸ் கோயிங் டு எக்ஸிக்யூட் ஃபர்ஸ்ட், then main contains the name of the Python program and the Python special variable name also contain the Python program name. If the condition is true, it calls the main which is passed with C++ file as argument. ஸோ பைத்தான் ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கமாண்ட் லைன் ஆஃப் த பைத்தான் என்ன இருக்கு பாருங்கள். ஸோ அதை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நமக்கு வந்து மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே வரும் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ சிஸ் டாட் ஆர்குமெண்ட் வேல்யூ 1னா என்னன்னு get everything after the script name file name. ஓகே, remember string slicing we have studied in chapter 8. ஸோ string slicing என்னன்றதை நம்ம chapter 8ல பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ இப்போ வந்து பைத்தான் ப்ரோக்ராம் executing C++ program using control statements. Now let us Python program to read a C++ coding and execute its result. இப்போ ஒரு Python program எடுத்துக்கலாம். ஸோ அதில் C++ல இருக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் வந்து இப்படி ரீட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து என்ன ப்ரோக்ராம் எடுத்துக்கிறோம் பாருங்கள். அந்த ஸ்டெப்ஸ் ஃபார் எக்ஸிக்யூட்டிங் த C++ ப்ரோக்ராம் டு செக் a given number is palindrome or not. ஸோ அதுக்கு பேரண்ட்டும் ஆர் நாட்னு செக் பண்ணுறதுக்கு இந்த 5 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்டெப் 1, டைப் த C++ ப்ரோக்ராம் டு செக் வெதர் த இன்புட் நம்பர் இஸ் palindrome or not in notepad and save it as polycpp.cpp. ஸோ ஃபர்ஸ்ட் C++ ப்ரோக்ராமை நம்ம என்ன பண்ணலாம், ஸோ palindrome ப்ரோக்ராம் எடுத்து ஸோ நோட்பேடில் வந்து டைப் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். இங்கே நேம் கொடுத்துருக்காங்க இல்லையா polycppன்னு, ஸோ அதில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதோட எக்ஸ்டென்ஷன் வந்து cpp அப்படின்னா C++. ஓகே, நெக்ஸ்ட் டைப் த பைத்தான் ப்ரோக்ராம் அண்ட் சேவ் இட் எஸ் poly.py. அடுத்து பார்த்திங்கன்னா பைத்தான் ப்ரோக்ராம் எடுத்து நம்ம நோட் பேடில் அதே மாதிரி நம்ம டைப் பண்ணி சேவ் பண்ணிக்கிறோம். என்ன நேம்லன்னு பார்த்தீங்கன்னா poly.py. நெக்ஸ்ட் கிளிக் த ரன் டெர்மினல் அண்ட் ஓப்பன் த கமாண்ட் விண்டோ. ஸோ ஏதாவது ஒரு ரன் டெர்மினலுக்கு போயிடலாம். நம்ம C++ ரன் பண்ணக்கூடிய ரன் டெர்மினல் இருக்கு இல்லையா, ஸோ GW அதில் கூட போய்ட்டு நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறோம். அதில் போய்ட்டு ஒரு ஃபோல்டரை சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ கோ டு த ஃபோல்டர் ஆஃப் பைத்தான் யூஸிங் cd கமாண்ட். ஸோ ஒரு ஃபோல்டரை நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு cd மீன்ஸ் சேஞ்ச் த டைரக்டரி. டைப் த கமாண்ட் பைத்தான் poly.py. ஸோ இன்புட் மோட் அடுத்து பார்த்திங்கன்னா பாலிசி. ஸோ இப்படி தான் நம்ம கமாண்டை கொடுக்கணும். நம்ம சேஞ்ச் டைரக்டரி கொடுத்துட்டு நம்மளோட டைரக்டரிக்குள்ளே போனதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி கமாண்ட் கொடுக்கணும். poly.py அப்படின்றது நம்மளோட பைத்தான் ப்ரோக்ராம். அண்ட் அது வந்து இன்புட், அதை ரீட் பண்ண போகிறோன்றதுல இன்புட் அப்படின்னு கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து poly.cppன்றது poly_cpp அது ஃபைலுடைய நேம். அதுக்கப்புறம் .cppன்னு எக்ஸ்டென்ஷன் இருந்தால் தான் அது அதோட எக்ஸ்டென்ஷன். C++க்கு நம்ம எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ அதனால் அப்படியே நம்ம ரீட் பண்ணுறோம். ஓகே, இந்த 5 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம ரீட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம செக் பண்ணலாம் வாங்க.
write a C++ program to enter any number and check whether the number is palindrome or not using while loop. ஸோ while யூஸ் பண்ணி நம்ம கொடுக்குற நம்பர் palindrome or not அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ C++ ப்ரோக்ராம் நம்ம ஃபுல்லாக 11th லேர்ன் பண்ணியிருப்போம். ஸோ அதே தான். ஸோ எப்போவுமே C++ வந்து ஹெடர் ஃபைல் யூஸ் பண்ணி ஹேஷ் அண்ட் கோட் ஐஓ ஸ்ட்ரீம். அடுத்து பார்த்தீங்கன்னா யூஸிங் நேம்ஸ் ஸ்டாண்டர்ட் கொடுப்போம். நெக்ஸ்ட் இன்ட் மெயின். ஸோ அதில் n நம்பர் டிஜிட் ரிவர்ஸ். ஸோ இது எல்லாமே இன்டீஜர் எடுத்துட்டோம். ஸோ என்டர் ஏ பாசிட்டிவ் நம்பர், ஒரு நம்பரை நம்ம கொடுக்க போகிறோம். அந்த நம்பரை கெட் பண்ணுறதுக்கு சிஇன் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிறோம். அதை வந்து என்னன்னு அசைன் பண்ணிக்கிறோம். ஸோ n ஈக்குவல் டு நம்பர். ஸோ இதெல்லாம் நமக்கு 11th படிச்சது தான். ஸோ ஈஸியாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒயில். ஸோ ஒயில் லூப்பில் பார்த்தீங்கன்னா நம்பர்னு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரோக்ராமே அப்படியே 11th இருக்குது. ஓகே. ஸோ அப்போ டிஜிட் ஈக்குவல் டு, ஸோ என்ன பண்ணியிருக்கோம் நம்ம நம்பர் மாடலஸ் ஆஃப் 10. ஓகே. ஸோ ரிவர்ஸ் ஈக்குவல் டு ரிவர்ஸ் இன்டூ 10 ப்ளஸ் டிஜிட் நம்பர் ஈக்குவல் டு நம்பர் டிவைடட் பை 10. ஸோ சி அவுட் த ரிவர்ஸ் ஆஃப் த நம்பர் இஸ், அந்த நம்பர் என்னவோ அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணோம்னு சொல்கிறோம். சப்போஸ் n ஈக்குவல் டு ரிவர்ஸ் சேமாக இருக்குது அப்படின்னா அது palindrome. ஓகேங்களா. ரிவர்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த கொடுத்த அந்த நம்பர் அதே நம்பர் இருந்துச்சுன்னா அது palindrome. இல்லை அப்படின்போது இந்த நம்பர் இஸ் நாட் ஏ palindrome அப்படின்னு கொடுக்கும். ஸோ இந்த ஃபைலை வந்து polycp_cpp அப்படின்ற நேமில் C++ ஃபைலை நம்ம வந்து சேவ் பண்ணிட்டோம். .cppன்னு எக்ஸ்டென்ஷன் கொடுத்து நோட் பேடில் சேவ் பண்ணணும். ஓகே. இது வந்து நம்மளோட பைத்தான் ப்ரோக்ராம். ஸோ இதையும் அதே மாதிரி ஃபைலில் போய்ட்டு நியூவில் போய்ட்டு நோட் பேட் போய்ட்டு பைத்தான் ப்ரோக்ராம் வந்து நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம். அதை வந்து சேவ் பண்ணிக்கலாம். poly.py அப்படின்ற ஃபைல் நேமில் நம்ம வந்து சேவ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள் பைத்தனுடைய ஃபுல் பாத் எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ C கோலனில் பை ப்ரோக்ராமில் poly.cpu இன்புட் மோடில் இந்த மாதிரி தான் நம்ம கொடுக்கணும். தேர்ட் லைன் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கொடுக்கணும். ஓகே. சரி, இப்போ நம்ம பைத்தான் ப்ரோக்ராமுக்கு போகலாம். இதை எப்படி இம்போர்ட் பண்ணுறது பாருங்கள். இம்போர்ட் என்னென்ன இம்போர்ட் பண்ண போகிறோம் பாருங்கள். ஸோ நம்ம வந்து ஸ்டாண்டர்டில் மாடல்ஸ் எடுத்துக்கிறோம். ASIS OS get ஆப்ஷன். ஓகே. இது மூணுத்தையும் எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்மளுடைய ஃபங்க்ஷன் என்னென்னா மெயின் பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த மெயின் எடுத்துக்கிறோம். ஸோ அதில் ஆர்குமெண்ட் வேல்யூ கொடுக்குறோம். என்னென்ன ஃபைலெல்லாம் எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா சிபிபி ஃபைலையும் எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல். எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் அப்படின்றது நம்மளோட ரன் டெர்மினலில் போய் ரன் பண்ண போகிறோம் இல்லையா, அந்த ஃபைல். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஆப்ஷன்ஸ் ஆர்குமெண்ட்ஸ் என்னன்ற ஸ்டேட்மெண்ட்டோட நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, சின்டாக்ஸ் இது எப்படி கொடுக்கணும்னு அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு கெட் ஆப்ஷன் டாட் கெட் ஆப்ஷனில் ஆர்குமெண்ட் வேரியபிள் வேல்யூ கமா இன்புட் மோட் கோலன் கொடுக்கணும். நெக்ஸ்ட் கமா அடுத்தது இன்புட் ஃபைல் என்னன்றதை நம்ம கொடுக்கணும். ஃபார் லூப்பில் பாருங்கள். ஸோ ரீட் பண்ண போகிறதால என்ன பண்ணியிருக்காங்க, ஒன்று கொடுத்துருக்காங்க அவுட்புட்டுன்னு. ஏஇன் ஆப்ஷன்ஸ். ஸோ இஃப் ஓ அப்படின்னா ஆப்ஷன்ஸ் இன் என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்புட்டில் நம்மளுடைய ஃபைல், அதே மாதிரி சிபிபி ஃபைலையும் எக்ஸிக்யூட் ஃபைல் ரெண்டுமே நம்ம என்ன பண்ணோம், ஸோ எடுத்துக்கணும் இல்லையா. ஸோ அதனால் அங்கே ஏன்னு ஒரு ஆப்ஜெக்டை நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறோம். அங்கே .cpp.exe நம்ம கொடுத்தாச்சு. ஸோ அது ரெண்டுத்தையும் ரன் பண்ணணும் அப்படின்றதால ரெண்டுன்னு கொடுத்தோம். ரன் ஃபங்க்ஷனுக்குள்ளே என்னென்ன ஃபைலை ரன் பண்ண போனால் சிபிபி ஃபைலையும் எக்ஸிக்யூட்டிவ் ஃபைல். ஸோ ரெண்டுத்தையும் கொடுத்தாச்சு. ஸோ இது வந்து நம்ம வந்து ஃபைலுக்கான மெயின் ஃபங்க்ஷன். இப்போ வந்து நம்ம ரன் பண்ணோம், என்னென்ன ரன் பண்ணணுன்ற எப்படி கொடுக்கணுன்றதை கொடுக்கணும். ஸோ டெஃப் ரன்னில் சிபிபி ஃபைல் கமா exe ஃபைல் கோலன். நெக்ஸ்ட் பிரிண்டில் கம்பைலிங் என்ன கம்பைல் பண்ண போனால் சிபிபி ஃபைல். ஓகே. சிபிபி ஃபைலில் தான் எப்போதுமே கம்பைல் பண்ணணும். ஸோ அதனால் கம்பைலிங். நெக்ஸ்ட்டு OS டாட் சிஸ்டத்தில் ஸோ என்ன எதில் போய்ட்டு கம்பைல் பண்ண போகிறோம் அப்படின்றத இங்கே கொடுக்கணும். ஸோ G++ ஓகேவா ப்ளஸ் சிபிபி ஃபைல் அண்ட் ப்ளஸ் ஓ அப்படின்றதுல எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலை வந்து நம்ம ஓஎஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் வந்து எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலை வந்து ரன் பண்ணணும். நெக்ஸ்ட் பிரிண்டில் ரன்னிங் ப்ளஸ் எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல். ஸோ பிரிண்டில் அண்டர்லைனோட கொடுத்துருக்காங்க பிரிண்ட்டை. ஸோ எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலையும் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இஃப் டபுள் டேஷ் நேம் டபுள் டேஷ் ஈக்குவல் டு மெயின். ஸோ இந்த இடத்துல தான் வந்து நம்மளோட ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றாங்க, எக்ஸிக்யூட் பண்ணுறது. இதுதான் நம்மளுடைய மெயின் ஃபங்க்ஷன். ஸோ மெயின் வந்து சிஸ்டம் டாட் ஆர்குமெண்ட் வேரியபிள்னு சொல்லிட்டாங்க பாருங்கள். ஸோ இதை வந்து நமக்கு வந்து ரன் பண்ணும் இது. ஓகே. ஸோ இதில் தான் வந்து நம்மளோட ப்ரோக்ராம். ஸோ இதோட அவுட்புட் எப்படி இருப்பாங்க. ஸோ சி கோலனில் நம்மளுடைய ஃபைலை ஃபுல் பார்த்து இந்த மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ கம்பைல் பண்ண சொல்லி எந்த ஃபைலை கம்பைல் பண்ணமோ அந்த நேம், எந்த ஃபைலை ரன் பண்ணமோ அது எல்லாமே வந்துடும் அதுவே. ஸோ வந்துட்டு இப்போ நம்ம நம்பர் என்டர் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ என்டரே பாசிட்டிவ் நம்பர் கொடுக்குறோம். 56765 கொடுக்குறேன். அது அப்படியே ரிவர்ஸ் பண்ணி பாருங்கள். 56765 வந்துச்சா. ஸோ த நம்பர் இஸ் palindrome அப்படின்னு நம்ம காமிக்கும். ஓகே. ஸோ நம்ம சப்போஸ் மாற்றி கொடுத்தோம் அப்படின்னா the number is not palindrome அப்படின்னு இந்த மாதிரி ஒரு மெசேஜோடு நமக்கு டிஸ்பிளே பண்ணிடும். ஓகே. ஸோ how Python is handling their